This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. சமீபத்தில் இந்திய அரசு 2025க்கான பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீடிப்பு. ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை வருவாய் ஈட்டுவோர் புதிய வருமான வரி விகிதத்தின் கீழ் வரி செலுத்த தேவையில்லை. வரி விலக்கு அறிவிப்பால் ஆண்டுக்கு நேரடி வரி வருவாய் 1 லட்சம் கோடியும் மறைமுக வரி வருவாய் 2600 கோடியும் அரசுக்கு வரி இழப்பு ஏற்படும். மின்னணு வாகனங்கள், செல்போன் பேட்டரி உற்பத்திக்கு வரி சலுகை. புதிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்படும். புற்றுநோய் மருந்து உட்பட 36 வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு. ஸ்விக்கி, சொமாட்டோ ஊழியர்களின் நலனுக்காக அடையாள அட்டை. சுகாதாரம், வேளாண் உள்ளிட்ட 3 துறைகளில் AI மையம். மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள். 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு 75,000 கூடுதல் இடங்கள். IIT இந்த ஆண்டு கூடுதலாக 6,500 மாணவர்கள் சேர்க்கை. கிராமப்புறங்களில் 1.5 லட்சம் தபால் நிலையங்கள். காலணிகள் தயாரிக்கும் துறையில் 22 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த நிதி வசதி. பட்டியலின பெண்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி கடனுதவி வழங்கப்படும். பீகாரில் உணவு பதப்படுத்துதலுக்கான தேசிய நிறுவனம் அமைக்கப்படும். பீகாரில் மக்னா அதாவது தாமரை விதை உற்பத்தி கூடம் அமைக்கப்படும். 1 கோடியில் நகரங்களில் உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். பாரதத்தை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் பணியில் தீவிரம். வருமான வரி தாக்கல் செய்யும் காலம் 4 ஆண்டுகளாக அதிகரிப்பு. வீட்டு வாடகை DDS பிடித்த வரமானது ரூபாய் 6 லட்சமாக உயர்வு. 2 சொந்த வீடுகள் வரிச்சலுகைகள் பெறலாம். அணு உலைகள் உருவாக 20,000 கோடி நிதி. 120 புதிய வழித்தடங்களில் புதிய விமான சேவை. அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் பிராட்பேண்ட் மூலம் இணைய வசதி. கூட்டுறவு சிறுதொழில் நிறுவனத்துக்கு கூடுதல் கடன் உதவி. வேளாண்மை உற்பத்தியை அதிகரிக்க பொதுத்திட்டம். கிசான் கார்டு மூலம் விவசாய கடன் 5 லட்சமாக உயர்வு. புதிய வருமான வரி மசோதா விரைவில் தாக்கல். பருப்பு உற்பத்தியை அதிகரிக்கும் சிறப்பு சாகுபடியை தரும் விதைகள் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும். அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும். பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும். கிசான் கார்டு அட்டை மூலம் 7.7 கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டியல் பழங்குடி பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்த மகளிருக்கு. புதிதாக தொழில் முனைவோருக்கு சுமார் 2 கோடி வரை கடன் உதவி வழங்கப்படும். காலணி மற்றும் தோல் துறையில் 22 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியாவில் பொம்மை உற்பத்தி சந்தை சர்வதேச மையம் உருவாக்கும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த பட்ஜெட் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம்.